ஒரு சொல்லை சிறப்பாக சொல்லக்கூடியவன், சோர்வில்லாமல் சொல்லக்கூடியவன், யாருக்கும் அஞ்சாமல் சொல்லக்கூடியவன், அவனை வெல்வது யாருக்கும் அரியது. எவ்வளவு பெரிய ஆளாக இருந்தாலும் சரி, அவனை வெல்ல முடியாது. அது ரொம்ப அரிய செயல். பணக்காரனாக இருக்கலாம், பெரிய படைபலம் கொண்டவனாக இருக்கலாம், பெரிய அறிஞனாக இருக்கலாம், யாராக இருந்தாலும் சொலல் வல்லான் சோர்விலான் அஞ்சான், அவனை யாராலையும் வெல்ல முடியாது, அரிது அப்படின்னு வள்ளுவர் சொல்கிறார். அதே மாதிரி இன்னொரு குறளில், தெய்வத்தான் ஆகாதெனினும் முயற்சி தன் மெய் வருத்த கூலி தரும். கடவுளால் முடியாது, கடவுள் தான் அந்த உலகத்தை படைச்சிருக்கிறாரு. கடவுளால் முடியாதது என்ன இருக்குது? கடவுள் நினச்சா எல்லாமே மாற்றிடுவார், இந்த ஒரு நிமிஷத்தில் நம்மளோட வாழ்க்கையை மாற்றிடுவார் அப்படின்னு நாம் நம்புகிறோம். ஆனால் அந்த கடவுளாலே முடியாது அப்படின்னாலும் உன்னுடைய முயற்சி, நீ எந்த அளவுக்கு முயற்சி பண்ணியோ, உடம்பை வருத்தி வேலை செஞ்சியோ, அதற்கான கூலி உனக்கு கிடைத்தே தீரும் அப்படின்னு ஆணித்தரமாக அடித்து சொல்கிறாரு வள்ளுவர். அடுத்து நமக்கு வரக்கூடிய தடை என்ன அப்படின்னா, நெடுநீர், மறவி, மடி துயில், நான்கும் கெடுநீரார் காம கலன் அப்படின்னு சொல்கிறார். நெடுநீர்னா ஒரு செயலை தாமதித்து செய்யறது. இன்றைக்கி காலையில் பண்ணணும், அப்புறம் பண்ணிக்கலாம், மத்தியானம் பண்ணிக்கலாம், மத்தியானம் பண்ண நாளைக்கு பண்ணிக்கலாம், இப்படின்னு ஒரு செயலை தள்ளி போடுறது. அடுத்து ஒரு செயலை மறந்துடுறது. ஒரு செயல் செய்யணும், ஆனால் மறந்துடுச்சிங்க. எங்க நேற்று இந்த வேலையை செய்ய சொல்லி உங்கள்கிட்ட பணம் கொடுத்துருந்தானே, ஐயோ மறந்துட்டேங்க அப்படின்னு சொல்லுவான் சில பேர். இந்த மறவி. மடினா சோம்பல், பரவ பார்த்துக்கலாங்க, செய்கிறதுக்கு எனக்கு சோம்பலாக இருக்குது, பரவ பண்ணிக்கலாம். மடி. துயில், தூக்கம். காலையில் 6 மணிக்கு ட்ரெயினில் போகணும், ஆனால் இவன் என்ன பண்ணுறான், 7 மணிக்கு வரைக்கும் தூங்கிக்கிட்டே இருக்கிறான், ட்ரெயின் தான் போயிடுமே. இது எல்லாமே நம்ம முயற்சிக்கான கூலியையும் கொடுக்காது, நம்ம சொல் வலிமையையும் காக்காது, எல்லாத்தையுமே கெடுத்துரும். அப்போது இந்த 3 குறள்களையும் பற்றி யோசிங்க. எந்த MBA பாடத்திட்டத்திலையும் எந்த மிகப்பெரிய ஆராய்ச்சியாளர்கள், அறிஞர்கள் எழுதி இவ்வளோ பெரிய புத்தகம்லாம் வச்சுருப்பாங்க, அந்த புத்தகத்துலலாம் கூட இந்த வள்ளுவர் சொன்ன 3 குறளுக்கு இணையான வரிகளே கிடையாது. நீங்களே ஆராய்ச்சி பண்ணி பாருங்க. இதனால தான் இந்த வள்ளுவம் திருக்குறளை உலக மொழிகளில் எல்லாம் இதை மொழிபெயர்த்திருக்கிறார்கள். உலகிலேயே அதிகமாக மொழிபெயர்க்கப்பட்ட நூல் எது அப்படின்னா தமிழ்ல இருந்து திருக்குறள். இதை நீங்களும் கடைபிடிங்க. நல்லது நண்பர்களே, வாழ்க வளமுடன், நலம் பெருகட்டும். நன்றி.